அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலம் நான் உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, #WeHugVijayAnna அப்படின்ற ஒரு விஷயம்தான். தளபதி விஜய் அவர்களின் கல்வி விருது வழங்கும் விழா அதுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 3ஆம் கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஒரு அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காக இதன் மேல நிறைய விமர்சனங்கள். ஆனால் ஒரு விமர்சனம் மட்டும் எல்லாராலையும் பேசப்பட்டது. அது ஏன் எல்லாராலையும் பேசப்பட்டதுன்னா, அது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அப்படின்றதுனால. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் பேசின பேச்சு ஒவ்வொரு லைன் பை லைனாக உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அது ஒரு பெரிய லென்த்தி வீடியோவாக போகும். அதை பற்றியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். ஏன்னா நீங்கள் பேசியிருக்கிறது அந்த மாதிரி. விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பொங்குறாங்க, அவதூறு பரப்புறாங்க, என்னை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்க மோட்டோ என்ன? எங்க தளபதி கொடுக்குற இந்த கல்வி விருதை கொலாப்ஸ் பண்ணணும் எப்படியாவது. இது மக்கள் மத்தியில இது ஒரு ஃபெயிலியர் ஒரு விழா அப்படின்றத பதிவு பண்ணணும். இது கொலாப்ஸ் பண்ணிட்டு இது நடக்கூடாம பண்ணணும். இல்லை ஏதோ பண்ணணும், இந்த விழா மேல ஒரு ஒரு கேவலமான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேச்சு நீங்க பேசிருக்கீங்க. யாரு சொல்லி பேசுனீங்க, எப்படி பேசுனீங்க, தரம் தாழ்ந்து மட்டமா உங்களுக்குன்னு ஒரு நிலை இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க இல்லையா? நான் அப்படியே பட்டவன் இப்படியே பட்டவன்லாம் நீங்க பேசுறீங்க. ஓகே, உங்க வரலாறு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மோட்டோ என்ன? இந்த விழாவை நடக்கூடாம பண்ணணும், இல்லை இந்த விழா பத்தின ஒரு பிம்பத்தை மக்கள் கிட்ட ஒரு கேவலமா சித்தரிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய எண்ணமே. அதுதான் உங்களை டார்கெட்டா நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. இப்ப அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு பாத்தீங்களா ஃபங்க்ஷனை? ஒவ்வொரு மாணவிகளும் ஒரு துளி கூட நீங்க பேசுனதுக்காக யாரும் இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கல. அதனால யாரும் அங்க போகாம, ஐயோ அப்படி சொல்லிட்டாரே தளபதி கிட்ட நாங்க போகல அப்படின்லாம் யாரும் போகாம இல்லை. ஃபுல் அட்டண்டன்ஸ். இன்னைக்கு ஃபுல் அட்டண்டன்ஸ். எத்தனை மாவட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் வரணுமோ அத்தனை பேரும் வந்தாங்க. அதை விட கொஞ்சம் கூட அந்த உற்சாகம் கொஞ்சம் 1% கூட குறையாம இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அதுல பேசின ஒவ்வொரு மாணவர்களுடைய பேச்சை நீங்க போய் பாருங்க, எப்படி பேசியிருக்காங்க. என்னென்னலாம் நீங்க பேசுனீங்களோ உங்க முகத்துல கரியை பூசுற மாதிரி தான் பேசிட்டு போயிருக்காங்க எல்லாருமே. எப்படியேப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலுமே நாங்க எங்க அண்ணாவை நாங்க ஆரத்தழுவி கட்டி தான் கொள்வோம். நீங்க எவ்வளோ பெரிய கேவலமான விமர்சனங்கள் வச்சாலும் நாங்க எங்க தளபதி அண்ணா மேல வச்சிருக்கிற அன்பு 1% கூட குறையாது, 1 பாயிண்ட் கூட குறையாது. அவர் மேல இருக்கிற அன்பு தான். அது நீங்க எப்படி சொல்லிக்கிட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நீ எப்படி வேணாலும் கேவலமா பேசுறீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தமிழர் பண்பாட்டை காக்குறன்ற பேர்ல இவ்வளவு கேவலமா இறங்கி ஒவ்வொரு பெற்றோரையும் எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க வீட்டுல 10th +2 படிக்கிற பசங்க இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஒரு பேரண்டா இருந்து நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி அனுபவிச்சிருந்தா டெஃபினட்டா அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டீங்க. ஒரு மிடில் கிளாஸ் பேரண்டா இருந்தாலும் சரி, ஒரு வறுமை கோட்டின் கீழே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, ஓகே சொஃபஸ்டிகேட்டா இருக்கிற குடும்பமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல அந்த பிள்ளை ஒரு 10th +2 எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்க இருப்பாங்க தெரியுங்களா? அந்த பேரண்டோடைய வலி உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த பிள்ளைய மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கணும். படிச்சானா அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது. ஒரு ஒரு கல்யாண காட்சின்னு போக முடியாது எங்குமே. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் நடக்கும். ஈவினிங் அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய கூட்டின்னு வரணும். அதுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும். நைட்டு கண் முழிச்சு படிக்கும்போது டீ காஃபி போட்டு கொடுக்கணும். வீட்டுல டிவி சத்தமா வைக்கக்கூடாது. ஒரு சிலவங்க வீட்டுல கேபிளே கட் பண்ணிடுவாங்க சார். இன்னைக்குமே உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருப்பாங்க. அந்த பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு சாதனை படைத்த மாணவர்கள். அப்படியேப்பட்ட அந்த சாதனை படைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அந்த பேரண்ட்டை எவ்வளவு கேவலமா நீங்க பேசிருக்கிறீங்க. அந்த 2 கிராமம் மோதிரத்துக்கு பதிலா நீங்க இப்படி செய்யலாம். ஏன் நீங்க அப்படி செய்வீங்களா? உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படி செய்வீங்களா? நீங்க பேசின தரம் தாழ்ந்த இந்த பேச்சை உங்க க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டே போட்டு காட்டுங்க. அவங்க எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வெளியில அடுத்தடுத்த பேட்டி மேலும் மேலும் அந்த பேட்டியை மழுப்பெல்லாம் ஆன்சர் பண்றதும் டைவர்ட் பண்ணி ஆன்சர் பண்றதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா? அவ்வளோ ஆஃப் மைண்டாவா இருக்கிறோம் நாங்க எல்லாரும். விஜய் ரசிகர்களை
என்னது அரைவேக்காடு அப்படிங்கிறது, ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க. அது எப்படி அது நீங்க தமிழர் பண்பாட்டை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க, அதுக்காகலாம் போராட்டம் பண்றீங்க, நாகரிகத்தை பாரம்பரியத்தை காப்பாத்துறோம் அப்படின்றதுல முழு வீச்சா நீங்க 40 வருஷமா நீங்க அதுல செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, தரம் தாழ்ந்த பேச்சா இருக்குது. உங்க பேச்சே கேவலமான பேச்சு. தமிழ்ல இருக்கவங்க நீ தமிழர் பண்பாடை பாதுகாக்கிறவங்க இவ்வளவு கேவலமா பேசுவாங்க லோக்கலா? அதுவும் ஒரு பொது வெளியில, அதுவும் ஒரு பெண் பிள்ளைகளை, அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வச்ச அந்த பேரண்ட்டை அவங்க மனசு கஷ்டப்படும், யாரும் வெளியில கூப்பிட்டு வர மாட்டாங்க, அசிங்கப்படுவாங்க, இன்னமும் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோலாம் பார்க்க பார்க்க எவ்வளவு எரிச்சலாகுது தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டு கேட்டு உங்க ஏரியாவுக்கு போக முடியுமா? இந்த 40 வருஷத்துல நீங்க சாதனை பண்ணீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சு இந்த மக்களுக்காகவே கால் தேய நடந்து ஓடா தேஞ்சிங்க இல்லையா, அந்த நல்லது பண்ண லிஸ்ட்டை எடுத்துன்னு வந்து அதை காமிச்சு ஓட்டு வாங்கி பாருங்க. நீங்க ஒரு ஓட்டு வாங்கி பாருங்க உங்க ஏரியால. நீங்களே ஓட்டு போடும்போது கூட மறந்து உங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. உங்க தொகுதியில இருக்கிற மக்களை நீங்க பார்த்துருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்களா அது வரைக்கும்? அந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்துருக்கீங்களா? காலையில் எழுந்துலேருந்து ஒரு மனுஷன் காலையில எழுந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு தெரியுங்களா? ஒருத்தவங்க மேல விமர்சனம் வைக்கணும்னா தனி மனித விமர்சனத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து தூர வச்சுட்டு அரசியல் பண்ணுங்க. அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. எங்களுடைய மோட்டோ, எங்க தலைவர், எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு அப்ரோச் ஆல்வேஸ். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமா இருக்கு. போய் இது வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அரசியல் பிம்பங்கிறது, இந்த அரசியல்ல யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எதிர்க்கலாம், நண்பன் எதிரியா மாறலாம், எதிரி நண்பனா மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்ற அரசியல். ஒருத்தவங்களை எவ்வளவு கேவலமா கூட பேசிட்டு நாளைக்கு அவங்க கூடயே போய் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம் இவ்வளோ நாள் நடந்துட்டு வந்தது பார்த்தீங்களா? அதெல்லாம் இனிமேல் கிடையாது. அரசியல் களம் ஒரு டீசென்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்ரோச்சா மட்டும்தான் இருக்கும். இது மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கும். இது வந்து பிசினஸ் கிடையாது, சம்பாதிக்கிங்க யாரும் வரல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஒருத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேச வரோம், அதனுடைய மோட்டோ என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன. இப்போ நீங்க பேசிட்டீங்க. இன்னைக்கு தினமும் உங்களை மீடியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களும் என்ன பண்றாங்க, நீங்க எங்க போனாலும் மைக்கு, இவ்வளோ நாள் மைக்கை நீட்டினாலும் அந்த நீங்க பேசின பேச்சு டிவியில போட்டாங்களா? இன்னைக்கு ஒரு சமயம் நீங்க உங்களுக்கு செல்ஃப் பப்ளிசிட்டி வேணும் அப்படின்றதுக்காக கூட நீங்க பண்ணிருக்கலாம். எப்படி வேணாலும் நாங்க நினைச்சுப்போம். நீங்க திருப்பி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மீதும், விஜய் ரசிகர்கள் மீதும், மாணவ மாணவிகள் மீதும் நீங்க பேசின அந்த தரம் தாழ்ந்த பேச்சை நிறுத்திக்கோங்க. எங்களுக்கு வரலாறு தெரியல, அதுவே இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு வரலாறு தெரியாது. உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு அவசியமும் இல்லை. அரைவேக்காடு அப்படிங்கிறீங்க. அரைவேக்காடு தமிழன் மரபா, தமிழன் பண்பா? நாங்க அரைவேக்காடு ஒருத்தவங்க எதிரில் இருக்கிறவங்கள அரைவேக்காடுன்னு சொல்றது? அப்போ உங்க மேல நீங்க எங்களை என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் போட்டு பேசலாம், நாங்க அதெல்லாம் காதால வாங்கிட்டு தொடச்சிட்டு போகணும். நாங்க திருப்பி உங்களை வந்து கேட்டோம்னா நீங்க வந்து நாங்க எங்களை அரைவேக்காடுன்னு சொல்லுவீங்க, வரலாறு தெரியாதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏதோ ஒரு ரைமிங்கா ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. போட்டு காமிக்கணும் கிளிப்புகளை நீங்க பேசுனது எல்லாம். அதெல்லாம் நான் திருப்பி பேசுறது எனக்கு விருப்பம் கிடையாது. நாங்க பொதுவெளியில எங்க தளபதி டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு அப்ரோச் தான் சொல்லியிருக்காரு. தரம் தாழ்ந்து எக்காரணத்துக்கு கொண்டும், அது கோடி ரூபாய் வந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்ட பப்ளிசிட்டியா இருந்தாலும் சரி, தரம் தாழ்ந்து தன் நிலை மறந்து பேசவே கூடாது. ஸோ மாணவர்களுடைய மனநிலைமை இன்னும் என்னன்னா, எல்லாரும் இது வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கம். நம்ம தளபதி கிட்ட பிரைஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஊக்கம் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்றது ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. தளபதி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குற விழாலாம் இது ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அவர் வந்து விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதும் சரி, விஜய் ரசிகர் மன்றம் இருக்கும் போதும் சரி, அப்போ இருந்தே மாணவர்களுக்கும் சரி எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் பப்ளிசிட்டி இல்லாமலோ ஒரு போட்டோ ஒரு வீடியோ அதோட தான் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா சார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க உடனே வேற ஒரு நடிகரை கம்பேர் பண்றீங்க, அவங்க கொடுத்தாங்க, இவங்க எல்லாமே வந்து பப்ளிசிட்டி பண்றாங்களா, அவங்க எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களா? சார் நீங்க பேசுற ஒரு கேள்விக்கும் ஒரு லைனுக்கும் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு அதுக்குண்டான நேரமும் கிடையாது. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு ஓடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான் அப்படின்னா அந்த வலியினுடைய வெளிப்பாடு அவங்க கூட இருந்தவங்களை ஓடி கட்டி பிடிச்சிப்பாங்க.
அதை ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த வெற்றியை ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த ஆனந்தத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் அந்த ப்ரைஸ் வாங்குறவங்க தான் தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி 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 ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்காரு. நீங்க நீங்க எவ்வளவோ சிகரம் தொட்டிருக்கலாம், எவ்வளவோ சிகரம் தொட்டிருக்கலாம். எங்களுக்கு உங்களுடைய வரலாறு தெரியாமலே இருந்திருக்கலாம். எங்களுக்கு உங்களுடைய வரலாறு எங்களுக்கு தெரியாதுன்னே வச்சுக்குவோம். நீங்க எவ்வளவோ சிகரம் தொட்டிருந்துருக்கலாம், எவ்வளோ போராட்டம் பண்ணிருக்கலாம், மக்களுக்காக எவ்வளோ உரிமை போராட்டங்கள் பண்ணி அந்த உரிமையை மீட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கு பேசிய ஒரு வார்த்தை, பொதுவெளியில ஒரு பேரண்ட்டையும் அந்த மாணவ மாணவியும் நீங்க பேசின பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது அத்தனை நீங்க சிகரம் தொட்ட அத்தனை விஷயத்தையும் அடுத்த நிமிஷம் சாக்கடையில கொண்டு வந்து போட்டிருக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கா? தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு வருஷத்திலே வந்து 1 கோடி உறுப்பினர்களை தொட்டுட்டாங்க. எங்க போனாலும் ஒரே எங்க போனாலும் மக்கள் கூட்டம் அலை மோது எங்க தளபதியை பார்க்கறதுக்கு. ஒரு மைக் எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் பேசினாலே அங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கெல்லாம் ஆள் வச்சு டெம்போ வச்சுலாம் கூட்டு வரீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அதனால உங்களுக்கு பொறாமையா இருந்ததுன்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எங்களை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாங்க இப்போ 1 வருஷம் குழந்தை இல்லையா? அரசியல்ல நாங்க குழந்தை தான், நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இல்லைலாம் சொல்லலை. நீங்க ஏன் சார் என் கூட போட்டி போடுறீங்க? நீங்க 40 வருஷம் அரசியல் நீங்க என்ன நிலைநாட்டுனீங்க அப்படின்றத லிஸ்ட் போட்டு மக்கள்கிட்ட காட்டுங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். எங்களுடைய அப்ரோச் எப்போவுமே டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடாக தான் இருக்கும். திருப்பி நான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறேன். #WeHugVijay அண்ணா. உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும்.